ஃபேப்ரிக்கா கோல்டன் எல்லோ வந்து நான் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் கட்டியாக இருக்குது. நம்ம மீடியம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பால் லெமன் எல்லோ கொஞ்சம் சேர்க்க போகிறேன். கொஞ்சம் மீடியம் வந்து நான் நம்பர் 1 ஒரு 3 ட்ராப்ஸ் நான் ஊற்றிருக்கேன். இதில் ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்படி நாம அடிச்சுக்கணும். 3 ப்ரஷ் வச்சு நான் நாம இப்போ ட்ரை பண்ண விட்டுறலாம். இதுலேயும் நாம அடிச்சுக்கணும். இதே மாதிரி இதையும் நாம் அடித்து ஃபஸ்ட் கோட்டிங் ட்ரை ஆன பிறகு செகண்ட் கோட்டிங் நம்ம அடிக்கணும். இதில் ரெட்டு கொடுத்த மாதிரி மற்றதுலேயும் நாம் அந்த ரெட்டு வந்து இந்த ரவுண்ட் இம்ப்ரெஷனை நாம் கொடுத்துக்கணும். ஒன்ஸ் ட்ரை பண்ண விட்டுட்டு நம்ம ஸ்டிக் பீடுக்கெல்லாம் ரெட் அடிக்கணும். இது எல்லாமே ஒன்ஸ் ட்ரை பண்ண விட்டுறலாம். எல்லாமே நம்ம ட்ரை பண்ணி அடிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகத்தான் செய்யும். நமக்கு பொறுமை தான் வேணும். எதுவுமே நாம் பண்ணுறதுக்கு பொறுமை இல்லைன்னா நமக்கு ஒர்த் இல்லாமல் போயிடும் நம்ம செய்கிற வேலை வந்து. இங்கே வந்து நம்ம கோல்டன் கலர் அடிச்சுக்கணும். இந்த மாதிரி நாம் அடிச்சுக்கணும். இங்கேயும் கோல்டு அடிச்சுக்கிறோம். இதே மாதிரி இது எல்லாமே நான் அடித்து வச்சிருக்கிறேன். இதில் அடித்த மாதிரி நம்ம மற்ற 3லையும் அடிச்சுக்கணும். எல்லோ அடித்த அதே மாடலில் ஆரஞ்சு நான் இதில் அடிக்கிறேன். இதே மாதிரி மற்ற 3 ஜிமிக்கியும் அடித்து வச்சுக்கணும். நம்ம எல்லோவுக்கு பதில் ஆரஞ்சு இங்கே நான் அடிச்சிருக்கேன். ரெட்டு வச்சுருக்க பதில் கோல்டு வச்சுருக்கிறேன். இங்கே வந்து பிளாக்கு நார்மல் பிளாக் அடிச்சிருக்கேன். இதுக்கு மேலே 1 கோட்டிங் தான். இதுக்கு மேலே வந்து மெட்டாலிக்கு அந்த பிளாக் வந்து நான் அடிக்க போகிறேன். பேல் பிளாக்கு சீக்கிரம் வந்து நமக்கு ட்ரை ஆயிரும். அதனால தான் நான் இதை அடிக்கிறேன். இப்படி நாம் ட்ரை பண்ணிட்டுலாம். இதுக்கும் இதே மாதிரி நாம் அடிச்சுக்கலாம். அடிச்சிட்டோன்னா இந்த செட்டு ஓவராலாக ஃபுல்லாக முடிஞ்சிடும். எனக்கு இந்த மாடலில் நான் 4 செட்டு முடிச்சு வச்சிட்டேன். இப்போவும் ஆரஞ்சும் ஒரு ஹாஃப் டே ட்ரை பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாம் வார்னிஷ் அடிக்க முடியும். ஏற்கனவே ஒரு 1 டே ட்ரை ஆயிடுச்சு. இது நார்மல் பெயிண்ட்டுங்கிறதுனால ஹாஃப் டே நாம் வந்து ட்ரை பண்ண விடணும். இப்போ இந்த மாடலுக்கு காப்பர்
ஃப்ளாஷ் மெட்டாலிக்கில் இந்த லீஃப் டிசைன் இருக்குல்ல, அதில் வந்து நான் இந்த ஆன்டிக் காப்பர் வந்து நான் தர போகிறேன். இது மாதிரி இது ஃபுல்லாக நான் அடித்து வச்சுக்கிறேன். பால் மெட்டாலிக் க்ரீனு, இந்த வயலட் வந்து சும்மா கொஞ்சமாக எடுத்து இந்த க்ரீனில் வந்து நான் கலந்துருக்கேன். இது வந்து கலந்து ஒரு டபுள் ஷேடாக ஒரு கலர் வர மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இதில் நம்ம அடிக்கிறோம். இப்போ இதில் இந்த மாதிரி வரும். இதை தொட்டாலே நம்ம கையில் ஒட்டாது. இந்த மாதிரி நாம் அடித்து வச்சுக்கணும். இதே மாதிரி இதுலேயும் இதே மாதிரி நாம் அடிச்சுக்கணும். அடிச்சுட்டு இங்கே வந்து நாம் கோல்டன் கலர் வந்து அடிச்சிடணும். இதில் குங்குரு பீட்ஸில் எல்லாமே நாம் அடித்து வச்சிடணும். இதில் நான் ஏற்கனவே கோல்டு அடித்தேன், மீதி இருந்த கோல்டு வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு அடித்தேன் நான் சொல்லியிருந்தேன். அதுதான் இது வந்து நான் ட்ரையல் பார்த்தேன், நல்லா இருக்கா என்ன அப்படின்ட்டு. நல்லா இருந்தது இந்த கலரு. இதில் வந்து ஒரு மாதிரி க்ரீன், அதுதான் இதில் நான் அடிச்சிருக்கேன். டபுள் ஷேடாக கொடுத்துருக்கேன். அதே மாதிரி தான் இந்த ரெண்டும் அப்படி கொடுத்துருக்குறேன். இதில் வந்து நான் கோல்டு, இதில் அடித்த கோல்டு இதில் நான் அடிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு கோட்டிங் வந்து கொடுத்து குங்குரு பீட்ஸுக்கும் அதே மாதிரி அதே மாதிரி இந்த ரெண்டும் நாம் அடிக்கணும். எல்லாம் அடிச்சுட்டு நான் காமிக்கிறேன். எல்லாமே முடித்து வச்சாச்சு. எல்லாமே அடித்து முடிச்சாச்சு. இதை ஒரு ஹாஃப் டே ட்ரை பண்ண விட்டுருவோம். என்ன தான் நம்ம டச் பண்ணலைன்னாலும் அது ஹாஃப் டே வந்து ட்ரை ஆகணும். ஆனால் தான் நமக்கு வந்து அது நல்லா செட் ஆகி இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம வார்னிஷும் அடிக்கணும். இப்போ இதோட மாடல் வந்து இதே மாடலு இன்னொரு 2 செட்டு இருக்குல்ல, அது வேறு கலர் அடிக்கலாம். நான் வந்து ஏற்கனவே க்ரீன் அடித்து நான் காமிச்சிருக்கேன். இதில் இந்த பார்டரில் நம்ம வந்து கோல்டில் கொஞ்சம் ஆன்டிக் காப்பர் கலந்து நான் அடிக்க போகிறேன். கோல்டு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் வந்து கொஞ்சமாக ஆன்டிக் காப்பர், இவ்வளோதான் நான் கலக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு கோட்டு அந்த கோல்டு நான் சொன்னேன்ல, அதை அடித்து வச்சுருக்கிறேன். அதில் வந்து நான் மேலே வந்து இது ஒரு கோட்டு, எல்லாத்துலேயுமே நாம் அடிச்சு வச்சுக்கணும். அடிச்சுட்டு எல்லாமே நான் காமிக்கிறேன். எல்லாமே கோல்டன் கலர் வந்து அடித்தாச்சு.
இப்போ இதில் வந்து இந்த டாட்டில் வந்து நான் ரெட்டு வைக்கிறேன். இப்போ இது மாதிரி இன்னும் அடுத்து இன்னொரு செட்லையும் நம்ம வச்சிருக்கோம். இப்போ ஃபுல்லாக முடிச்சாச்சு. வந்து நான் ரெட் டாட் வச்சுருக்கிறேன். எல்லாமே முடிஞ்சு போச்சு. இதை ட்ரை பண்ண விட்டுறலாம். இன்னும் ஒரு மாடல் இருக்குது. இன்னைக்கு ஈவினிங் ஆயிடுச்சு. நான் நாளைக்கு தான் அடிக்கணும். நாளைக்கு அடிக்கிறப்ப நான் காமிக்கிறேன். இப்போ இதில் எல்லாமே நாம் ஸ்டட் பேஸ் வந்து ஒட்டிடலாம். ஏற்கனவே நான் ஒட்டி ஒன்று காமிச்சேன். அதே மாதிரி தான் இதுலேயும் புது மாடல் ஒன்று தான். இந்த ஹேங்கிங் இது ஒன்று தான் இருக்குது. இதுக்கு வந்து என்னென்ன கலர் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் பேர்ல் மெட்டாலிக் க்ரீன் எடுத்துருக்கிறேன். இந்த ஆன்டிக் காப்பர் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். ஆன்டிக் கோல்டு, இந்த சில்வர் எடுத்துருக்கிறேன். பேர்ல் சில்வர் 2 செட்டுக்கு ஒவ்வொன்று. இது பேர் பிளாக் எடுத்துருக்கிறேன். எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன். பார்த்துக்குவோம் எப்படி நான் மிக்ஸ் பண்ணி அடிக்க போகிறேங்கிறத நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. சில்வர் வந்து நான் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி இந்த 4க்குமே நான் அடிச்சுட்டு நான் காமிக்கிறேன். இப்போ இதில் வந்து அந்த சில்வர் அடித்து இதுக்கு கீழே நான் அந்த க்ரீன் அடிச்சிருக்கேன். ஆனால் கொஞ்சம் டல்லாக தெரியுது. இப்போ வந்து காப்பர் கோல்டு வந்து அடிச்சிருவோம். ஏன்னா அவங்க கொடுத்ததுல அப்படித்தான் இருக்குது. இப்போ கொஞ்சம் எடுத்து காமிக்குது. இந்த கலர் வந்து இங்கேயும் இந்த காப்பர் அடிச்சிருவோம். கீழே வந்து நான் ஆன்டிக் கோல்டு கொடுக்க போகிறேன். அதே மாதிரி நம்ம எல்லாம் அடிச்சிருவோம். பார்டருக்கு வந்து ஆன்டிக் கோல்டு அடிச்சுக்கலாம். தேர்ட் பீடு இருக்குல்ல, அதுக்கும் ஆன்டிக் கோல்டு, ஃபஸ்ட்டு பீடுக்கும் ஆன்டிக் கோல்டு. ஃபஸ்ட்டு பீடுக்கும் நம்ம ஆன்டிக் கோல்டு கொடுத்துக்கலாம். இது பார்க்க அழகாக இருக்குது. இதுலேயும் நான் இந்த டாட் வச்சுட்டோன்னா இந்த ஒரு செட்டு வந்து முடிஞ்சிடும் இதுக்கு. இப்போ இந்த 2மே முடிஞ்சிருச்சு. இதில் இன்னும் குங்குரு பீட்ஸுக்கு மாத்திரம் நாம் ஆன்டிக் கோல்டு வந்து அடிக்கணும். ஏற்கனவே நான் இதுக்கு முன்னாடி வந்து எப்படி அடிக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். நான் அடித்த பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் வந்து நான் சில்வரும் பிளாக்கு, பேர் பிளாக்கு, அப்புறம் காப்பர் கோல்டு அடிச்சிருக்கிறேன். குங்குரு பீட்ஸுக்கு வந்து ஆன்டிக் மாதிரி நான் இன்னொரு செட்டுக்கு அடிக்க போகிறேன். இப்போ இதில் வந்து அந்த சில்வர்னு சொல்ல முடியாது, பிஸ்தாவும் லைட்டாக கலந்த மாதிரி. இதிலெல்லாம் செகண்ட் கோட்டிங் வந்து நான் அடிச்சிட்ருக்கேன். இப்போ அடித்த சில்வர் வந்து மேலே அடிச்சிடலான்னு பார்க்குறேன்.
இப்போ இதில் இந்த பூ டிசைன் மாதிரி இருக்குல்ல, ஸ்டார் மாதிரி, அதுக்குள்ளே நாம் அந்த பேர்ல் பிளாக் வந்து நாம் அடிச்சிடுவோம். இப்போ இது மாதிரி இந்த மூணுலையும் நாம் ஏற்கனவே ஒன்று அடித்து வச்சுருக்கோம். இதில் கொஞ்சம் நான் செகண்ட் கோட்டிங் கொடுத்துக்கிறேன். இந்த ரெண்டுலையும் நாம் இதே மாதிரி கொடுத்துடலாம். இப்போ இதில் கீழே வந்து நம்ம ஆன்டி காப்பர் செரி ரெட் கலரு, ஃபேப்ரிகா கம்பெனி. எல்லாமே இந்த மாதிரி நான் அடித்து வச்சுருக்கிறேன். இது செட்டு ஓவராலாக எல்லாமே முடிஞ்சு போயிடும். இதை ட்ரை பண்ண விட்டுட்டு நான் இதுவும் இன்னும் சாரி இப்போ தான் பார்த்தேன், இதுவும் அடிக்க வேண்டியிருக்கு. இதே அடிச்சிட்டேன்னா ஃபுல்லாக முடிஞ்சிடும் எனக்கு. இப்போ இந்த செட்டெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஓவராலாக எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்னைக்கு நைட் ஆயிடுச்சு. இன்னும் நாளைக்கு வந்து இதுக்கு வார்னிஷ் அடிச்சிடலாம். வார்னிஷ் அடிச்சிட்டோன்னா எல்லாமே கம்ப்ளீட் ஆயிரும். ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள், பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. கமெண்ட் வந்து உங்களோட கமெண்ட் வந்து எனக்கு ஒரு பூஸ்ட்ரு மாதிரி தான், ஒரு என்கரேஜிங்காக இருக்கும். எதுவும் போன தடவை கூட ஒருத்தங்க வீடியோவில் சொல்லியிருந்தாங்க, வீடியோ வந்து ரொம்ப அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்குது, ஒன்றுமே டிசைன் ஒன்றுமே தெரியல அப்படின்ட்டு. சாரி, அப்போ வந்து எனக்கு வந்து அந்த ஸ்டாண்டு வந்து புது ஸ்டாண்டு அப்போ தான் வாங்கியிருந்தேன். அதில் வச்சு எனக்கு ஃபிக்ஸ் பண்ணி எடுக்க தெரியல. நான் வீடியோ அப்லோட் பண்ணி நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப தான் எனக்கே தெரிஞ்சது அது. அதனால் சாரி நான் கேட்டுக்கிறேன். இப்போ இது வந்து ஓரளவுக்கு நான் மேனேஜ் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். இந்த கார்பெண்டரை வந்து கூப்பிட்ருக்கேன். அவர் வந்து எல்லாமே எனக்கு சரி பண்ணி கொடுத்துட்டேன்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிடுவேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு மாடல் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. இப்போ இதுக்கு நாம் வார்னிஷ் அடிச்சிடலாம். ட்ரை ஆயிடுச்சு, நல்லா 1 டே ஃபுல்லாக ட்ரை பண்ண விட்டாச்சு. இது எல்லாமே நாம் அடித்து வச்சுக்கணும். அடிச்சுட்டு ட்ரை பண்ண விட்டுற வேண்டியது.